எவ்வளவு சோதிச்சது? 11,000. எத்தனை பேருக்கு? ஒரு ஆளுக்கு 11,000. வாங்கின யார் வாங்கினா 11,000 கேட்காங்க. ஒரு ஆளுக்கு 11,000. போலீஸ் போட்டுருக்கீங்க, ஆளை உள்ள அரசியல் பண்றீங்களா? இவ்வளவு போலீஸ் போட்டும் அத்துமீறி உள்ள போறாங்க. பக்தர்கள் யார் பக்தர் கிடையாதா? அவங்க சொன்னாங்கன்னா போய் போனதான் கேட்டேன். போய் முதல் போட்டு கட்டிருந்தாங்களா? அதை சொல்லுங்க. அவங்க கூட்டம் ஒட்டு வந்தா எல்லாத்தையும் உள்ள விடுங்க. காவல்துறை எதுக்கு போட்டு வச்சிருக்கு? രാവിലെ പോലെ നിൽക്കണം. ഞങ്ങളൊന്നും ഇവിടെ നിൽക്കാം. காவல்துறை சட்டத்துக்கு புறமா விடக்கூடாது. எல்லாத்துக்கும் கோயில சம்மந்தம் வேணும். காவல்துறை மதிப்பு தான் உள்ள விடக்கூடாது. விட்டா எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப நான் உட்காந்து மறியல் பண்ணிருக்கேன். உள்ள போனாங்கன்னா இப்ப மறியல் பண்ணிடுறதில்ல. கோயில்ல பாகுபாடு பார்க்க கூடாது. கேட்டா சார் டொனேஷன் பண்ணி வந்திருக்காங்களா? இல்ல, அது யாரு சொன்னா பூ டொனேஷன் அதெல்லாம் கிடையாது. சூப்பரண்ட கூப்பிடுங்க. இங்க 2,000 5,000 வாங்கிட்டு சூப்பரண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கான். சூப்பரண்ட விடுங்க, கூப்பிடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு கயிறு கெட்டு என்ன எங்க போறீங்க? போதான் செய்வாங்க. முன்னாடி உள்ள விட்டீங்களா? ஏன் விட்டீங்க? அதானே நடக்கு. இவ்வளவு அப்பதான் காவல்துறை தேவையில்லையே. இங்க எதுக்கு காவல்துறை விடணும்? வேடிக்கை பார்க்கவா? கோயில் தானே வந்திருக்காங்க. அவங்கள விட்டீங்க. அவங்களே விட்டீங்க. காவல்துறை இருந்து ஏன் விட்டீங்க? தப்பு நடக்கவே இல்லையா? அவங்களும் வெளியேற்றுங்க. அப்ப அவங்களும் வெளியேற்றுங்க. அப்ப அவங்க வெளியேற்றுங்க. எவ்வளவு வேணும்னு கேளுங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேணும்னு கேளுங்க. இதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஐயா. இவ்வளவு காவல்துறை வேணுமா? கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. உருவாக்குறது நீங்க தான். நீங்க ஒழுங்கா இருந்திருக்கணுங்க. திறக்க கூடாதுங்க. இதை எவ்வளவு கொடுத்துருக்கீங்கம்மா ரூபா? எவ்வளவு சோதிச்சது? 11,000. எத்தனை பேருக்கு? ஒரு ஆளுக்கு 11,000. வாங்கின யார் வாங்கினா 11,000 கேட்காங்க. ஒரு ஆளுக்கு 11,000. பகல் கொள்ளையா இருக்கப்பா. காவல்துறையில சும்மா வேஸ்ட்டுங்க. இவ்வளவு காவல்துறையை போட்டு நீங்க அதை கூட கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டு பக்தர்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களா? இதுக்கு செக்யூரிட்டி வேற. இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு தானே அடைக்க சொல்லியிருக்காங்க. ஒண்ணு அரசியல் பவர்ல இருந்தா போலாம். அதுக்காக எல்லாரும் அரசியல் பவர்ல இருக்க முடியுமாங்க? கோயிலுக்கு நினைக்க இருக்கு. அங்கே போய் நூறு ரோட்ல போக வேண்டியது என்ன? நூறு ரோட்ல யாரும் அங்க லட்சம் பேர் பாக்குறாங்க. போட்டு
வாங்க.